தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே பட்டினமருதூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பண்டைய தமிழர்களின் கடல் வணிகம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை வெளிப்படுத்தும் 6000க்கும் மேற்பட்ட தொல்லியல் சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்துக்கு உட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தலமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றிதழாக இவை கருதப்படுகின்றன. சாம்சங்ல இருக்க ஒரு வால், ஒரு சுவர் ஒரே எடுக்க ஹரிசாண்டலா ஒரு 1 மீட்டர் டெப்த்ல கிடைக்குது. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் இந்த பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த அகழாய்வின் அடுத்த கட்ட ஆய்வுகள் பண்டைய தமிழர்களின் தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை மற்றும் கடல்சார் வணிக வரலாறு குறித்து புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வகையில் அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் நடைபெற்று வரும் இந்த அகழாய்வு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதற்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்ததற்கான பல ஆதாரங்கள் தொடர்ந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.